நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே ஊருக்குள் புகுந்து கண்ணில் பட்டவர்களுக்கு அரிவாள் வெட்டு சம்பவமானது நிகழ்ந்தது. பெரும்பத்து கிராமத்தில் இருந்த பயங்கர சம்பவத்திற்கு யார் காரணம் என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த மேலும் 6 பேர் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பெரும்பத்து பகுதியில் சாலையில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டிச் சென்றனர். இதில் 2 படுகொலை செய்யப்பட்ட நிலையில் 6 பேர் படுகாயலுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை நடந்து வருகிறது. இந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நெல்லை நாங்குநேரி ஏர்வாடி சாலையில் ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த நிலையில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார், நாங்குநேரி வருவாய் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் பேச்சுவார்த்தை உடன்படாமல் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் குற்றவாளிகளை பிடிக்க ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது 14 தனிப்படைகள் குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்களின் தொடர் சாலை மறியலால் போராட்டம் நீடித்து வரும் நிலையில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து வருகின்றனர். இந்த சூழலில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி மகேஸ்வர் தலைமையிலும் தென் மண்டல ஐஜி விஜேந்திர பிதாரி தலைமையிலும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நாங்குநேரி பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அதிரடி பேர வீரர்களும் வரவழைக்கப்பட்டு நாங்குநேரி பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு நீடித்து வருகிறது. மாவட்ட ஆட்சித் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளோடு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.